அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னுமே சில பொண்ணுங்கள்லாம் இருக்கீங்க, பொம்பளைங்கலாம் இருக்கிறீங்க. என் புருஷன் என்ன பண்ணாலும் நல்லவன், என் பையன் என்ன பண்ணாலும் நல்லவன். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? பொண்ணுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? எப்படி போயிட்டுருக்காங்க தெரியுமா? அவங்க ஃப்யூச்சர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க ஃப்யூச்சர் எப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க தெரியுமா? நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி பசங்களுக்கு கூட நிற்காதீங்க. சரிங்களா? சொல்லிக் கொடுங்க உங்கள் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும். பொண்ணுங்கன்னா யார், பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவன் என்ன பண்ணாலும் ஆம்பளைன்றதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் பண்ணலாம், அவங்க விருப்பம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போடுற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை அப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு நல்லதோ கெட்டதோ அது அதோட விருப்பத்துக்கு அது பண்ணிட்டு போகுது. அதை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. சரிங்களா? அப்போது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலைகளை நான் பார்க்குறேன்.